திருப்பதி கோவிலில் தேவஸ்தான அதிகாரிகளுடன் அமைச்சர் சேகர்பாபு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அறநிலையத்துறை இணை ஆணையரை அனுமதித்தால் மட்டுமே உள்ளே செல்வேன் எனவும் அவர் தெரிவித்த அந்த அன்னை செய்தி தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, அங்கு என்ன நடந்தது? வணக்கம். திருப்பதி கோயிலில் தேவஸ்தான அதிகாரிகளுடன் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சி நமக்கு கிடைத்திருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா மங்கள பொருட்கள் ஸ்ரீரங்கம் கோயிலில் இருந்து மங்கள பொருட்கள் ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்க எல்லாம் எடுத்து சென்ற பொழுது அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் அறநிலையத்துறை இணை ஆணையர் உள்ளிட்டோர் திருப்பதி தேவஸ்தான கோயிலுக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த மங்கள பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அனைவருக்கும் அமைச்சர் இணை ஆணையர் உள்ளிட்ட அனைவருக்குமே பாஸ் என்பது ஏற்கனவே வழங்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் சேகர்பாபு உள்ளிட்டோருக்கு அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் இணை ஆணையர் மாரியப்பன் உள்ளே செல்ல முயன்ற பொழுது ஏற்கனவே உங்கள் ஆட்கள் உள்ளே சென்று விட்டார்கள், அதனால் உங்களுக்கு அனுமதி கிடையாது என்று அவர்கள் கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் அமைச்சர் சேகர்பாபு இணை ஆணையர் மாரியப்பனுக்கு பாஸ் இருக்கிறது, அதனால் அவரை உள்ளே விடுங்கள், இணை ஆணையர் மாரியப்பனை அனுமதிக்காமல் தான் உள்ளே செல்ல மாட்டேன் என்று அந்த தேவஸ்தான அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். சேகர்பாபு வலியுறுத்தலை தொடர்ந்து அதிகாரிகள் அறநிலையத்துறை இணை ஆணையர் மாரியப்பனுக்கு கோயிலுக்குள்ளே செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வகையில திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளோடு தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.